நம்முடைய கண்மலை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபையை ஒரு மணவாட்டிக்கு ஒப்பனையாக குறிப்பிடுகிறார். பழுதொன்றும் இல்லாத பூரண ரூபவதியாக சபையை காண விரும்புகிறார். ஆனால் கடைசி நாட்களில் சபைகள் வஞ்சிக்கப்பட்டு கெட்டு போய் இருக்கிறதை பார்க்கிறோம். சபைகள் இயங்காத சபைகளாய், அன்பு பக்தி விருத்தி இல்லாத சபைகளாயும் இருக்கிறதை குறித்து சென்ற வாரத்தில் தேவன் நமக்கு உணர்த்தினார். இதன் தொடர்ச்சியை இன்று நம்முடைய சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். வாங்கள் செய்திக்குள் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால வஞ்சகம் என்கிற பல விஷயங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையின் ஓட்டம் என்கிறது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த கடைசி நாட்களிலே தேவனுக்கு எதிராளியாகவே சாத்தான் அவனை அறியாமல் அவனை உருவாக்கி தேவனுக்கு எதிரான காரியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவனுடைய நிலைகளை அவனை அறியாமலே சாத்தான் உருவாக்கி கொண்டு வரக்கூடிய இந்த நிலைகளுக்கு பெயர் தான் கடைசி கால வஞ்சகம் என்கிற ஒரு காரியத்தினால் அழைக்கப்படுகிறது. இந்த கடைசி கால வஞ்சகத்தினால் வஞ்சிக்கப்பட்ட அநேகம் ஆயிரம் லட்சம் கோடி மக்கள் இந்த நாட்களிலே எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் கண்கூடாக காண முடியும். இது சபைகளில், ஊழியங்களில், அநேகம் விதமான இடங்களிலும் கூட இப்படிப்பட்ட வஞ்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் மூலமாய் ஒரு பெரிய ஒரு ஜனத்திரளை உருவாக்கப்பட்டு கொண்டு வர ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால வஞ்சகத்திலே நின்று காப்பாற்றப்பட நம்மால் ஆகும். மற்றபடி வஞ்சிக்கப்படக்கூடிய நிலைகள் என்று அழைக்கப்படக்கூடிய இவைகள் நீங்களும் நானும் அறியாத நேரத்தில் உருவாக்கப்படுகிறதுனாலே நான் வஞ்சிக்கப்பட்டேன் என்கின்ற ஒரு உணர்வையே நான் இழக்கக்கூடியவனாய் மாற்றப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் எவனும் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதையாய் தன் நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய இந்த அழைப்பை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். இது ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை நாம் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மீண்டும் ஒரு முறை இதே விதமான காரியத்தை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தரமாட்டார். வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசத்திற்காக நீங்களும் நானும் போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களுக்கு எழுதுகிறது நலமாய் இருக்கும் என்று தேவனுடைய வேதத்திலே நாம் வாசிக்கிறது மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே கூட கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டம், இந்த ஆவிக்குரிய நிலைகள் எல்லாம் ஒரு முறை கொடுக்கப்படக்கூடிய ஒன்று. இவைகளை ஒருவேளை நீங்களும் நானும் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மீண்டும் இதே நிலைகளிலே நிலைநிறுத்தப்படுகிறது என்பது கடினம். ஆகவேதான் இந்த சாத்தான் நம்முடைய கால்களை தடுமாற பண்ணக்கூடிய அளவிற்காக அல்லது நம்முடைய கால்களை ஆண்டவராகிய தேவனை விட்டு மெய்யாகவே திருப்பக்கூடிய அளவிற்கான காரியங்களை நம்மை அறியாமல் அவன் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். சென்ற வாரத்தில் நம்முடைய தியானத்தில் நம்ம பார்த்து கொண்டு வர ஆரம்பித்தோம். ஒரு சபையில் சாத்தானுடைய நிலைகளை பற்றி, சாத்தான் எப்படிப்பட்ட காரியங்கள் யாவற்றையும் உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றான். சபைனா எப்படி இருக்க வேண்டும்? அது ஆண்டவராகிய தேவனுக்கு உரிய ஒரு மணவாட்டியாக ஏற்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இன்றைக்கு சபையினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க ஆரம்பிக்கின்றோம். எல்லா இடங்களிலும் அநேகம் சண்டைகள், அநேகம் வன்முறைகள், அநேகம் பிரச்சனைகள், அநேகம் விதமான மார்க்க பேதங்கள், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கோல் சொல்லக்கூடிய காரியங்கள், ஒருவரை ஒருவர் பகைக்கக்கூடிய காரியங்கள், கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டிய திருச்சபை இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனை விட்டு எங்கோ கடந்து போன நிலைகளிலே நீங்களும் நானும் கண்கூடாக இந்த நாட்களிலே காணப்படக்கூடிய கடைசி கால சபையின் நிலைகளை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க முடிகிறது. இப்போ கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுது அப்படின்னா, இந்த சபைகள் எழுப்புதலுக்கு உருவாக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த எழுப்புதல் வர வேண்டும் என்று சொன்னால் முதல் நிலை, இந்த சபையிலே ஒரு ஆயத்தம் வர வேண்டியது அவசியம். இந்த ஆயத்தம் வர விடாத அளவிற்காகத்தான் சாத்தான் அநேகம் விதமான திருச்சபைகளுக்கு விரோதமாக தன்னுடைய வல்லமைகளை பயன்படுத்தி சபைகளிலே போதகர்களுக்கும் ஊழியர்களுக்கும் விரோதமாக, போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் விரோதமாக, போதகர்களுக்கும் காணப்படக்கூடிய எல்லா விதமான ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்கு விரோதமாக, இப்படி பல விஷயங்களை உருவாக்கி சபையிலே எந்த விதமான காரியத்திற்கும் யாரும் கட்டுப்படாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைகளை இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இதெல்லாம் எதற்கு உரிய அறிகுறி அப்படின்னா, கடைசி காலத்திலே ஆண்டவராகிய தேவன் சபையை வைத்து ஒரு பெரிய ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த திட்டத்தின் ஊடாக சபையானது உள்ளே போய்விடக்கூடாது என்பதை மையமாக கொண்டே சாத்தான் பெரிய வஞ்சிக்கக்கூடிய நிலைகளை இந்த நாட்களில் சபைகளை குறிவித்து தாக்கக்கூடியவனாய் விளங்குகின்றான். வசனத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்கிறது, பாழாக்கக்கூடிய அருவருப்பை பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் நிற்க காணும்
பண்ணும்போது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனுடைய குறி எதை நோக்கி வைக்கப்படுகிறதுன்னு பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி அவன் குறி வைத்து தாக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். எது பரிசுத்த ஸ்தலம்? ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கக்கூடிய எல்லா இடமும் பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே தன்னுடைய ஆளுமையை மெய்யாகவே கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே அவன் மகா பெரிய இயக்கமாக அல்லது மகா பெரிய காரியமாக உருவாக்கி கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கிறதுனால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படக்கூடாது. ஆண்டவராகிய தேவன் சபைகளிலே இழிவுபடுத்தப்பட வேண்டியது அவசியம். எல்லா ஜனங்களுக்கும் முன் மாதிரியாய் காணப்பட வேண்டிய இந்த திருச்சபை இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அருவருக்கப்படக்கூடியதாய் விளங்க வேண்டும். இதுதான் சாத்தானுடைய முக்கியமான எய்ம். இந்த எய்மை சாத்தான் முக்கியமாக வைத்துக் கொண்டுதான் சபைகளில் நிறைய கிரியைகளை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். போன வாரத்தில் நம்ம வந்து தியானித்துக் கொண்டு வர ஆரம்பித்தோம். சபையினுடைய சட்டதிட்டங்கள் எப்படி இருக்கணும், எதை நோக்கி இந்த சபையானது காணப்பட வேண்டியது அவசியம், எதை நோக்கி ஜனங்களை நடத்தி கொண்டு போக வேண்டும். ஒரு சின்ன ஒரு சில அவுட்லைனை மட்டும் நாம் நம்முடைய தியானத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். இன்றைக்கு குறிப்பாக சற்று ஆழமாக பல விஷயங்களை பற்றி நாம் தியானிக்க வேண்டியது அவசியம். இது முதல் காரியமாக நம்ம இப்போ பார்க்க போகிறது, சபைகளிலே விசுவாசிகளின் நிலை எப்படி காணப்பட வேண்டும். ஒரு விசுவாசியினுடைய அநேகம் விதமான பணிகள் என்ன, ஒரு விசுவாசியினுடைய இயக்கம் எப்படியாய் காணப்பட வேண்டும், எதற்காக ஆண்டவராகிய தேவன் சபைகளிலே அநேகம் ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கின்றார். இந்த ஜனங்களுடைய முக்கியமான பணிகளை முதல் காரியம் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நிறைய இடங்கள்ல விசுவாசிகள் கிரியை செய்யாது இருக்கக்கூடிய நிறைய திருச்சபைகளை பார்க்க முடியும். திருச்சபைனா இன்னைக்கு வந்து நீங்க என்ன காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னா, சபையில ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து பிரசங்கம் பண்ணுவான். அவன் தன்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் செயல்படுத்துவான். ஆனால் சபையோ இயக்கம் இல்லாமல் இருக்கிறதை பார்க்க முடியும். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய திருச்சபையை பாருங்களேன். அந்த திருச்சபைகள் எல்லாம் அந்த மேலே காணப்படக்கூடிய ஜனங்களும் இயங்குனாங்க. சபைகளிலே காணப்படக்கூடிய விசுவாசிகளும் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு திருச்சபையினுடைய நிலைகளை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், மேலே சொல்லப்படக்கூடிய வார்த்தைகளை கேட்கும்படிக்காக உட்காரக்கூடியவர்களாய் இருக்கிறார்களே தவிர இவர்கள் ஒரு இயக்கமும் இல்லாதவர்களாய் இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். ஒரு விசுவாசியினுடைய பங்கு என்றால் என்ன, அவன் என்ன காரியத்திற்காக ஆண்டவராகிய தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறான், இவைகளை நாம் அறிய முடியாத அளவிற்காய் சாத்தான் இந்த கடைசி நாட்களில் விசுவாச மார்க்கத்தாருடைய கண்கள் யாவற்றையும் அவன் மெய்யாகவே குருட்டாட்டம் பிடிக்க பண்ண ஆரம்பித்து விடுகின்றான். ஒரு கிறிஸ்தவன் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், அவனுடைய நிலைகள் எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும், எதற்காக ஆண்டவராகிய தேவன் அவனை அழைப்பிக்க துவங்கினார், அவனுடைய கைகளிலே ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய பொறுப்பு என்றால் என்ன, பணி என்றால் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஒரு சபையில போதகருடைய இயக்கம் மட்டும் போதாது. அந்த சபையிலே காணப்படக்கூடிய அநேகம் விதமான முக்கிய பொறுப்பிலே காணப்படக்கூடிய மக்களுடைய இயக்கம் மட்டும் போதாது. அந்த சபையிலே காணப்படும் ஒவ்வொருவரும் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் அந்த சபை வளரக்கூடிய ஒரு சபையாக, மகிமை பெற்ற ஒரு சபையாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை நீங்கள் எடுத்து பாருங்களேன். சபையில் போகக்கூடிய மக்கள் எல்லாரும் இயங்காதவர்களாக, அங்கே மேலே அவங்க என்னென்ன காரியங்களை அறிவிக்கிறார்களோ அதை கேட்டு விட்டு பேசாமல் வீட்டுக்கு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அப்படி என்றால் இந்த சபையினுடைய இயக்கம் எப்படியா இருக்கிறது என்று பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இது ஒரு முடமாக்கப்பட்ட ஒரு திருச்சபை போல. இதுதான் இந்த கடைசி நாட்களில் சாத்தானுக்கு தேவை. சாத்தான் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்குகிறான் அப்படின்னா, சபைகள் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எங்கே தேவனாகிய கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய எழுப்புதல் வந்து விடுமோ, சாத்தானுக்கு ஒரு பெரிய ஒரு பயம். ஆகவே இந்த சபைகளிலே இயங்க விடாத அநேக விதமான குளறுபடிகளை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். நிறைய சண்டைகளை உருவாக்க ஆரம்பித்து, நிறைய மார்க்க பேதங்களை உருவாக்க ஆரம்பித்து, நிறைய ஜாதி சண்டைகளை உருவாக்க ஆரம்பித்து, இந்த சபைகளிலே ஆண்டவராகிய தேவன் பிரியப்படக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் விலகக்கூடிய நிலைகளை உருவாக்கக்கூடியவனாய் இந்த கடைசி காலத்திலே சாத்தான் வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகமாய் இயங்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சபையினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் முதல் காரியம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புத்தகத்தில் 11வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 11:3 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இந்த கடைசி நாட்களில் கிறிஸ்துவை பற்றியதான உண்மையை விட்டு அவர்கள் விலகக்கூடிய அளவிற்காகவே சாத்தான் மகா பெரிய கிரியைகள் யாவற்றையும் உருவாக்கி கொண்டு வருகின்றார். அது முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை உண்மை.
கிறிஸ்துவனுடைய சட்டதிட்டங்கள் உண்மை. கிறிஸ்துவனுடைய எல்லா விதமான ஊழியங்களும் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய தேவன் என்று அழைக்கப்படக்கூடியவர் அகில உலகத்திற்கும் ஆண்டவர் அவர்தான். இது எந்த விதமான மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு உண்மை. ஆனா இந்த உண்மையை அபத்தமாக்கக்கூடிய அளவிற்காக இப்ப நிறைய மக்களுடைய மனசுல ஒரு கேள்வி கொண்டு இருக்கிறதை பார்க்க முடியும். கிறிஸ்து உண்மையிலே இருக்கிறாரா இல்லையா? நான் செய்யக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தராகிய தேவன் கேட்கிறாரா இல்லையா? ஆண்டவராகிய தேவன் இருக்கிறார் என்பதற்கு ஒரு அறிகுறியும் என்னால் பார்க்க முடியும். இது சொல்றது யாருன்னா, ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு விசுவாசி அவன் பேசுறான். அவன் என்ன பேசுறான்? ஆண்டவராகிய தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்காமல் இருக்கிறதுனால கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரா இல்லையா எனக்கு தெரியல. கர்த்தராகிய தேவனுக்கு கண் இருக்கிறதா இல்லை எனக்கு தெரியல. கர்த்தராகிய தேவன் என்னுடைய குரலை கேட்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறாரா இல்லை எனக்கு தெரியல. ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வருகிறது. அதுக்கு காரணம் என்ன? இந்த இடத்துல வசனம் என்ன போட்டு பாருங்க. உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலே நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார். இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய உண்மை, தேவனாகிய கர்த்தருடைய காரியங்கள் எல்லாம் உண்மையானவைகள். ஆண்டவராகிய தேவனால் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சத்தியங்கள் எல்லாம் 100% உண்மையானவைகள். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களோ அல்லது போலியான ஒரு காரியமோ உருவாக்கப்பட்டதல்ல. எல்லா விதமான விஷயங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் 100% மெய்யாகவே காணப்படக்கூடிய ஒன்று. ஆனால் இந்த உண்மையை நீங்களும் நானும் நம்ப முடியாத அளவிற்கு கெட்டு போகக்கூடிய காரியங்களை இந்த நாட்களில் சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கின்றார். இப்ப இந்த சபையில ஒரு ஒரு அவ நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு சடங்காச்சாரமான ஒரு ஆராதனை, அவ்வளவுதான். இதுல ஆண்டவராகிய தேவனை பற்றியதான பயம் அங்க இருக்காது. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய முதல் ஸ்தானம் அங்க இருக்காது. ஆண்டவராகிய தேவன் இந்த சபையின் நடுவிலே வாசம் பண்ணுகிறார் என்கிற ஒரு நிலை அந்த சபையிலே காணப்படாது. ஏதோ வர்றோம், ஏதோ கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை பண்ணுகிறோம், எழுந்து போய் விடுகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கத்தை மறந்து போற திருச்சபையாக அல்லது கர்த்தராகிய தேவனை தொலைத்த திருச்சபையாக இந்த சபைகளுக்கு நான் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு தெரியும், நிறைய திருச்சபைகளை நீங்கள் எடுத்து பார்க்க ஆரம்பித்தாலே எத்தனையோ திருச்சபைகளில் சடங்காச்சாரமான ஆராதனைகள் தான் காணப்படுகிறதை தவிர அங்கே கர்த்தராகிய தேவன் இருக்கிறாரா இல்லையா நமக்கே தெரியாது. அப்படி என்றால் ஒரு சபையினுடைய நிலை எப்படி காணப்பட வேண்டும்? கர்த்தராகிய தேவனை பற்றியதான உண்மையிலே நின்று அவர்களுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டாயிற்று. வஞ்சிக்கப்படாத ஒரு திருச்சபைனா ஆண்டவராகிய தேவன் அந்த சபையிலே இருக்கின்றார். அந்த சபையிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் நிறைந்தவர்களாய் காணப்படுறாங்க. அவர்கள் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும்படிக்காய் வருகிறாங்க. உடனே அந்த திருச்சபையின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய தேவனை பார்க்க போகிறோம், ஆண்டவராகிய தேவனை சந்திக்க போகிறோம். இந்த நினைவோடு கூட தான் ஒவ்வொரு திருச்சபையிலும் காணப்படக்கூடிய மனிதன் கடந்து போவானே தவிர ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கக்கூடிய இந்த காரியங்களை சடங்காச்சாரமாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்க மாட்டான். அப்படின்னா உண்மை நிலையிலிருந்து எவனுடைய வாழ்க்கை வஞ்சிக்கப்பட்டு போனதோ அப்போ அவனுடைய மனநிலை எப்படியாய் மாற்றமடைய ஆரம்பிக்கும் அப்படின்னா சபையில சடங்காச்சாரமாய் போகும். ஏதோ போகணும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் போகணும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், காணிக்கையை போடணும், எழுந்து நான் வீட்டுக்கு போகணும், அவ்வளவுதான். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு எனக்கு என்ன காரியங்களை என்னோடு கூட பேசும்படிக்காய் வருகிறார், அதெல்லாம் அவனுக்கு எந்த விதமான மனம் இல்லை. ஆண்டவராகிய தேவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய சத்தியம் அது எனக்காகவே கர்த்தர் பேசுகிறார், அதை பற்றி அவன் யோசிக்கிறது இல்லை. ஏதோ போனோம், ஏதோ வந்தோம். இதற்கு பேர் ஒரு சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கைக்கு பெயர் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவின் உண்மையிலே நின்று சாத்தான் என்றைக்கோ நம்முடைய மனநிலையை வஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த வஞ்சனைகளிலே நின்று முதல் காரியம் திருச்சபை காப்பாற்றப்பட வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது விசுவாசிகளுடைய மனநிலைகள் எப்படியாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு பொறுப்பை வைத்திருக்கிறார். உங்களுக்கே தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த 12 கோத்திரங்களை பற்றி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அதில் சில கோத்திரங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் யுத்தத்தில் முன்னணியத்திலே அவர்கள் கடந்து போக வேண்டும். சில கோத்திரத்தார் கர்த்தருடைய நாமத்தினாலே எக்காலத்தை நெடுந்துணையாய் முழங்கும்படிக்காய் எக்காலத்தை தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்க வேண்டும். சில கோத்திரத்தார் பாளையத்தினுடைய பின்னணியிலே அவர்கள் கடந்து போக வேண்டும். சில கோத்திரத்தார் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள பணிமுட்டுக்கள் யாவற்றையும் அவர்கள் சுமந்து கொண்டு போக வேண்டும். ஆண்டவராகிய தேவனுக்குள் ஆசாரியர்களாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் செய்ய வேண்டிய பணி என்ன? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எல்லா பணிமுட்டுக்கள் யாவற்றையும் பாதுகாக்க வேண்டியது ஆசாரியனுடைய பொறுப்பு. யுத்தத்துக்கு போகக்கூடிய ஒரு மனுஷனுடைய பொறுப்பு அவன் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகும்படி தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தினாலே முன்னணியத்திலே போகிறவன் முன்னணியத்தில் போகணும், பின்னணியத்திலே கடந்து போகிறவன் பின்னணியத்தில் போக வேண்டும். நடுவிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் எக்காலத்தை நெடுந்துளையாய் நொடிக்கும் அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய அந்த மனிதன் அவனும் தன்னுடைய கரங்களில் எக்காலத்தை வைத்துக்கொண்டு அவனும் மெய்யாகவே கடந்து போக வேண்டும். அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் உருவாக்கி வைத்திருந்தால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பொறுப்பு தருகின்றார்.
ஒரு சபையில ஒரு போதகருக்கு ஒரு பொறுப்பு, சபையில காணப்படக்கூடிய டிக்கன்மார்களுக்கு ஒரு பொறுப்பு, சபையிலே காணப்படக்கூடிய பணிவிடை செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு பொறுப்பு. அதே போல சபையிலே காணப்படக்கூடிய விசுவாசிகளுக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. இந்த விசுவாசிகள் சரியாகவே அவர்கள் இயக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பிச்சாதான் ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம், அந்த சபையை குறித்து கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய திட்டம் அபத்தம் இல்லாமல் நிறைவாக்கப்படுகிறதை கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். மற்றபடி சபை என்கிற பெயரில் சபை இயக்கத்தின் ஊடாக போகுமே தவிர இந்த சபையின் மூலமாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படாது. அந்த நாட்கள்ல சபைகளின் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட ஆரம்பித்ததினாலே கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இருந்து ஏராளமான ஜனங்கள் சபைகளை தேடி வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் இன்றைக்கு சபை என்கின்ற வார்த்தையை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சாலே அநேக விதமான மக்கள் சபையினுடைய காரியங்களை விட்டு விலகி ஓடுகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சபை தன்னுடைய நிலைகளிலே சரியான ஒரு இயக்கத்தின் ஊடாக காணப்படல. அதுதான் ரீசன். ஆகவே கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஒரு சபையினுடைய இயக்கம் எப்படி இருக்கணும், போதகருடைய இயக்கத்தை பற்றி இனி வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு விசுவாசியினுடைய தன்மை எப்படியாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய பங்கிலே கர்த்தருடைய திட்டத்திற்கு ஏற்ற வண்ணமாய் எப்படி இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடிய சில முக்கியமான சட்டதிட்டங்களை விசுவாச மார்க்கத்திலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். சும்மா சபைக்கு போனேன், எந்திரிச்சு வந்தேன், இதோடு கூட அல்ல நம்முடைய வேலை. இந்த சபையிலே எனக்கு என்கிற சில பணிகள் உண்டு. இந்த பணிகளை நான் சரியாக செயல்படுத்த ஆரம்பித்தால்தான் அந்த சபையினுடைய ஒட்டுமொத்த சட்டதிட்டங்களும் கர்த்தருடைய சித்தத்தின்படி உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு இயக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ ஒரு டிராமா என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு டிராமாவில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பொசிஷனை வச்சுருப்பாங்க. அந்தந்த பொசிஷனில் அந்த மனுஷன் இயங்க ஆரம்பித்தால்தான் அந்த டிராமா ஒட்டுமொத்தமாய் மேன்மை உள்ளதாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி தான் கர்த்தருடைய சபையில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு இயக்கம். அந்தந்த இயக்கத்தை அவரவர்கள் தங்கள் பங்குக்கு செஞ்சு முடிக்கணும். நெகேமியாவுடைய காலத்தில் ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு நெகேமியாவுடைய காலங்களிலே கொடுக்க துவங்கினார். இடிந்து போன எருசலேம் நகரம் முழுவதையும் கட்ட வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு. இடிந்து போன அந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகள் யாவற்றையும் செய்ய வேண்டும். நெகேமியா என்கிற மனிதன் எல்லா விதமான மக்கள் யாவரையும் அழைப்பிக்க துவங்கினான். அவன் அந்த மக்கள் யாவரையும் பார்த்து சொல்லுகின்றான், என்னால் இந்த பெரிய வேலையை நான் ஒருவனாக தனித்து செய்ய முடியாது. ஆகவே நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்க பெரிய காரியத்தெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் இயன்ற அளவிற்கு உங்களுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் நீங்க கட்ட ஆரம்பிச்சா போதும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த இடங்களுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பகுதியை கட்ட ஆரம்பித்தால் நிச்சயமாக இந்த பட்டணம் எந்த விதமான திறப்பும் இல்லாமல் கட்டப்பட ஆரம்பித்து விடும். அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் தன் பொறுப்பிலே இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால் தேவனுடைய திட்டம் முழுமையுமாய் நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அப்போ இந்த விசுவாசிகளை பற்றி கர்த்தராகிய தேவனுடைய திட்டம் என்ன, அவர்கள் எப்படிப்பட்ட காரியத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் இப்போ அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க, இப்போ விசுவாசிகளுடைய நிலை எப்படி இருக்கிறது பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமாய் சில முக்கியமான காரியங்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய விசுவாசியினுடைய பலவிதமான நிலைகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தியானத்திலே நாம் பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக 2 தெசலோனிக்கேயரின் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 தெசலோனிக்கேயரின் புத்தகத்தில் அதில் 3வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அது என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். முதல்ல இப்போ சபையில் இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, வீண் அலுவல்காரர்களாய் ஒழுங்கு இல்லாத ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சபை என்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது மாதிரி பலவிதமான சட்டதிட்டங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழும்படி உருவாக்கப்பட்ட ஒன்று. சபையில் என் இஷ்டத்தின்படி நான் நடந்து போகக்கூடாது. சபையினுடைய ஒழுக்கம், சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நீங்களும் நானும் கட்டாயம் கீழ்ப்படிந்தே தீர வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த திருச்சபையில் கர்த்தராகிய தேவன் பலவிதமான நிலைகளை உருவாக்க ஆரம்பிக்கின்றார். இந்த சபையிலே காணப்படக்கூடிய மக்களுடைய நிலைகள் எப்படி காணப்பட வேண்டும், சபையிலே காணப்படக்கூடிய மக்களுடைய அலுவல்கள், அவங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்புகளில் அவர்கள் எப்படிப்பட்ட இயக்கத்தின் ஊடாக அவர்கள் காணப்பட வேண்டும், சபையிலே அவர்களை நம்பி ஆண்டவராகிய தேவன் தந்திருக்கக்கூடிய ஊழியத்திலே அவர்கள் தங்கள் பங்கை எப்படியெல்லாம் செயல்படுத்தி முடிக்க வேண்டும். அது ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டம். இப்போ இந்த வசனத்துல என்ன ஒரு காரியத்தை ஆண்டவருடைய வசனம் சொல்லுது பாருங்க. சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல். முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா சபையில தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய வேலையை அவங்க செய்ய மாட்டாங்க.
அவர்கள் வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில ஒழுங்கற்று தெரியக்கூடிய நிலைகளுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு மனிதன் தன்னுடைய நிலைகளிலே இயக்கம் இல்லாமல் காணப்பட ஆரம்பிக்கிறான் என்று சொன்னார். நமக்கு வந்து தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, சும்மா இருக்கிறேன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தான் சாத்தானுக்கு ரொம்ப மிகவும் பிரியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நான் என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தானுக்கு இடமளியாத ஒரு மனுஷனாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால், என்னை பலவிதமான வேலைகளுக்கு உட்படுத்த வேண்டியது அவசியம். சோம்பேறியா சும்மா உட்கார்ந்திருக்கான்னு வச்சுங்களேன், அவனுடைய நினைவுகள் பலவேறு நினைவுகள், பலவேறு சிந்தனைகள். இந்த மனுஷனை நம்ம கெடுக்கலாமா? இவனுக்கு விரோதமான காரியத்தின் ஊடாக நம்ம கடந்து போகலாமா? இந்த விதமான விஷயத்தின் ஊடாக நாம் கடந்து போய் சபைகளை உடைய பண்ண ஆரம்பிக்கலாமா? போதகருக்கு விரோதமான காரியங்களை உருவாக்க இதெல்லாம் வந்து யாருடைய மனசுல உருவாக்கப்படும்? வேலையே செய்யாம சும்மா இருக்கிறான் பார்த்தீங்களா? அவனுடைய மனதில் தான் இப்படிப்பட்ட அநேக விதமான சாத்தானுக்குரிய காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தை பாருங்க, ஒரு வினாடி நேரத்தை கூட ஆண்டவராகிய தேவன் வீணாக கழிக்கவே இல்லை. ஒவ்வொரு நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் தந்த அந்த பணிகளின் ஊடாக அவர் கடந்து போக ஆரம்பித்தார். மீதியான நேரங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தம்முடைய சீஷர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். சீஷர்கள் படுத்து தூங்கக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பதாக போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள்ல 24 மணி நேரத்தில் தனக்கான நேரமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரத்தை வச்சிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு நேரத்தையும் ஆண்டவராகிய தேவன் தனக்கென்று செலவழியாமல் எல்லா விதமான விஷயத்தையும் தன் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற வண்ணமாகவே அவர் செயல்படுத்தி கொண்டே வருகிறதை கர்த்தருடைய வேத புத்தகத்தின் வழியாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள முடியும். இந்த வீண் அலுவல்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கற்ற ஒரு வாழ்க்கை வருகிறதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரணம் தான், செய்ய வேண்டிய வேலையை நான் செயல்படுத்தாமல் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். மற்ற உலக ரீதியான வேலைக்கெல்லாம் நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பேன். உலக ரீதியான காரியங்களுக்கெல்லாம் நான் வந்து முக்கிய ஸ்தானத்தை நான் கொடுக்க ஆரம்பிப்பேன். ஆனால் கர்த்தருடைய பணி என்று வரும் பொழுது என்னை அறியாத ஒரு அசட்டை, என்னை அறியாத ஒரு சோம்பல். அதிகாலை 3 மணிக்கு விழித்திருந்து நான் ஜெபிக்க வேண்டும். இது நான் யோசிக்கிறேன். என்னுடைய மனசில் நான் நினைக்கிறேன், காலையில் 3 மணிக்கு நான் எழுந்து கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும். ஆனால் நான் வச்சிருக்கக்கூடிய இந்த அலாம் என்ன செய்ய ஆரம்பிக்குது பாருங்க, அது ஒரு 5 நிமிஷம் முன்னாலே அடிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் முன்னாலே நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சா தான் என்ன? உடனே நான் என்ன காரியத்தை செய்கிறேன், அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் கழித்து நான் மீண்டும் எழுந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறேன். அந்த 5 நிமிஷம் கழிச்சல்ல, இனி நான் எழுதுகிறேன், காலைல 7 மணிக்கு எழுந்திருக்க ஆரம்பிப்பேன். அப்படி என்றால் கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இந்த சோம்பேறியான ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய வேலையை பற்றியதான முக்கியத்துவத்தை நீங்களும் நானும் முதல் காரியம் விளங்கிக் கொள்ளல. கர்த்தருடைய வேலைகளை செய்யும்படிக்காகத்தான் ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவராகிய தேவன் அழைத்தார். அவருடைய பரிசுத்தமுள்ள பணிகளுக்காகவே தேவன் தம்முடைய அபிஷேகத்தை உங்கள் மேலும் என் மேலும் ஊற்றினார். அப்ப ஆண்டவராகிய தேவனை பார்த்து நீங்க கேட்கலாம், என்ன கேட்கலாம்? ஆண்டவரே, என் கையில் வந்து எந்த விதமான பொறுப்பும் கொடுக்கப்படலையே, இந்த சபையில நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும்? நீ கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கேளு, இந்த சபையில என்னுடைய பொறுப்பு என்ன? கர்த்தாவே, நான் செய்ய வேண்டிய பணி என்ன? நான் செய்ய வேண்டிய ஓட்டம் என்ன? இந்த சபையிலே என்னென்ன விதமான காரியத்திற்காக ஆண்டவராகிய தேவனால் நான் நியமனம் பண்ணப்பட ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்படி நான் கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தர் எனக்கு உண்டான பணிகளை அந்த இடத்திலே என்னோடு கூட பேசுவார். இந்த சபையிலே காணப்படக்கூடிய மக்களுக்காக ஜெபம் பண்ணு. இந்த சபையிலே காணப்படக்கூடிய ஒழுங்கற்று தெரியக்கூடிய சகோதரர்களுக்காக கர்த்தரை நோக்கி நீ ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவனாய் நீ ஜெபிக்க வேண்டியது அவசியம். கர்த்தர் பேசுவார். இந்த சபையிலே நீ செய்ய வேண்டிய பலவிதமான பணிகளை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்வார். இதெல்லாம் கேட்கறதுக்கு மனசே கிடையாது. அவனவன் தன்னுடைய மனம் போன போக்கின்படி. எனக்கு என்ன வந்துச்சு? சபையிலே ஒருவன் நின்று பிரசங்கம் பண்ணுகின்றான், ஒருவன் ஆராதனை நடத்துகின்றான், ஒருவன் பாடல் பாட ஆரம்பிக்கிறான், ஒருவன் காணிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறான். இதில் நான் என்னுடைய பங்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி வாழாவிருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அதுதான் பெரிய பிரச்சனை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு கடமையை ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கின்றார். அந்த கடமையை நம்ம எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் ஊக்கமாக உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த சபையிலே நான் செய்ய வேண்டிய கடமை என்ன ஆண்டவரே? எதற்காக இந்த சபையில் கொண்டு வந்து என்னை மெய்யாகவே இணைத்து வைத்திருக்க ஆரம்பித்திருக்கிறேன்? நான் செய்ய வேண்டிய பணியை கேளுங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லுவார், இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக ஜெபம் பண்ணு. இந்த சபைக்காக அநேக விதமான உதவிகள் யாவற்றையும் நீ செய்ய வேண்டும். உன் கையில் கொடுக்கப்படக்கூடிய தாளந்துகள் எல்லாவற்றையும் இந்த திருச்சபையில் நீ பயன்படுத்த வேண்டியது அவசியம். இப்படி கர்த்தராகிய தேவனால் நீங்களும் நானும் உருவாக்கப்பட ஆரம்பித்தால்தான் ஒழுங்கற்று தெரியாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு சபையில ஒழுங்கற்ற காரியங்கள் அநேகமாய் இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். அவனவன் தன்னுடைய மனம் போன போக்கின்படியே, அவனவன் தன்னுடைய விருப்பத்தின்படியே உருவாக்கக்கூடிய அநேக விதமான சட்டங்கள் அவனாக உருவாக்கி கொள்கின்றான், அவனாக பேசுகிறான். சபையில அவன்தான் அவனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் என்கின்ற ஒரு காரியத்தினுடைய அடிப்படையிலே தன் மனம் போன போக்கின்படியே இந்த நாட்களிலே அந்த காரியங்கள் யாவற்றையும் செய்து கொண்டு வருகின்ற
மூல காரணம் என்ன தெரியுமா? சபையிலே தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கக்கூடிய பணியை பற்றி அறிய அவனுக்கு மனசு இல்லை. அதைத்தான் கர்த்தர் சொல்கின்றார். இந்த ஒழுங்கற்று திரியக்கூடிய அந்த நிலையும் வீண் அலுவல்காரனாய் தன்னுடைய மனம் போன போக்கின்படி நடக்கக்கூடிய அந்த நிலைகளுக்கும் என்ன காரணம்? சபையில பலவிதமான மக்கள் அவர்களாக வீடு சந்திப்பு என்கிற பேர்ல போய் வீட்டில் போய் நிறைய தேவையில்லாத கதைகள்லாம் பேசி சபைகளை உடைய பண்ணக்கூடிய காரியங்களை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். சபையிலே நீ ஆண்டவராகிய தேவன் ஒரு சபையில கொண்டு போய் உன்னை கர்த்தருடைய சித்தத்தின்படி உன்னை கொண்டு போய் இணைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த சபையில நான் செய்ய வேண்டிய பணி என்ன என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நீ ஜெபிக்க ஆரம்பித்தால் அந்த சபையை குறித்து ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் உன்னை பேசுவார். அது நீ செய்ய வேண்டிய பணி என்னன்னு சொல்லுவார். இந்த காரியத்தின் அடிப்படையில் நீங்கள் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டான ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய திருச்சபையிலே காணப்படும் எல்லா மக்களும் கூட இப்படிப்பட்ட காரியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்க. தங்கள் பங்குக்கு தங்களால் ஆன ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த சபைக்குரிய ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. இதுதான் இந்த கடைசி கால திருச்சபையிலே காணப்படக்கூடிய விசுவாச மார்க்கத்தாருடைய நிலைகளாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைக்கு விசுவாச மார்க்கத்தார் என்று அழைக்கப்படக்கூடிய மக்கள் தான் ஒழுங்கற்று தெரியக்கூடியவர்களாய் சபைகளுக்கு சாட்சிகளாய் காணப்படக்கூடிய விசுவாச மார்க்கத்தார் சபையினுடைய சாட்சியே கெட்டுப்போக பண்ணக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அப்போ கர்த்தருடைய வேத புத்தகத்தில் விசுவாசினுடைய முதல் பங்கு என்ன அப்படின்னா, எந்த சபையில் நீ நாட்டப்பட்டிருக்கிறாயோ அந்த சபைக்காக நீ என்ன செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தரை நோக்கி நீ ஜெபி. நீ கேளு, இந்த சபையிலே என்னுடைய பங்கு என்ன, நான் என்ன செய்யணும், எதுக்காக ஆண்டவர் இந்த சபையிலே கொண்டு போய் நீர் என்னை நாட்டி வைத்திருக்கின்றேன், நான் என்னுடைய பங்குக்கு நான் என்ன விதமான ஊழியத்தின் ஊடாக கடந்து போ. நீ கேளு. நீ கேட்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த திருச்சபையிலே உன்னுடைய பணியை பற்றியதான ஒவ்வொரு விளக்கத்தையும் கர்த்தராகிய தேவன் பேசிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 10வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். இங்கதான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையே காணப்படுகிறது. சபையில நீங்க புத்தி சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சபையினுடைய போதகர் புத்தி சொல்லலை கேட்க மாட்டேன்னு சொல்லும்போது சபையிலே ஒருவருக்கு ஒருவர் நாம் எப்படி புத்தி சொல்ல முடியும்? ஆனா இந்த இடத்துல கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன காரியத்தை நம்ம பார்க்கிறோம்? முதல் காரியமா என்ன காரியத்தின் அடிப்படையில் நம்ம புத்தி சொல்ல வேண்டும்? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாமல் என்ன விஷயத்தை பற்றி புத்தி சொல்ல வேண்டும்? சபை கூடி வரக்கூடிய காரியத்தை விட்டு விடாத அளவிற்கான புத்திமதிகளை சொல்லும். சபை கூடி வரக்கூடிய விஷயம் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கிய பங்கு. இந்த சபை என்று அழைக்கப்படக்கூடியது கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட ஒன்று. இதுல ஒவ்வொரு மனிதனுடைய இணைவும் அங்கே காணப்பட வேண்டியது அவசியம். ஒவ்வொரு மனுஷனுடைய பங்கினால் அவன் இணைக்கப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த சபை ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி முழுமை அடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் ஒரு மனிதன் சபையிலே வராதிருக்கிறது உண்டானால் அந்த சபையிலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின் முழுமையை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியாது. அப்ப அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. சபை கூடி வரக்கூடிய விஷயத்தை ஒருவன் விட்டால் அவனுக்கு நீ புத்தி சொல்லு. இந்த சபை கூடி வரக்கூடிய காரியத்திற்காக ஆண்டவராகிய தேவன் பல திட்டங்களை வச்சிருக்காரு. இங்கே கூடி வரக்கூடிய நேரத்தில் தான் பல விஷயங்களை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். பல காரியங்களை பல சட்டங்களை ஆண்டவராகிய தேவன் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த சபையின் மூலம் என்ன விஷயத்தை நான் செயல்படுத்த போகின்றேன், இந்த சபையை கொண்டு நான் என்ன காரியத்தை உருவாக்க போகிறேன், அதுல ஒருவன் ஆப்சென்ட் ஆகியிருக்கிறது உண்டானால் அந்த சபையிலே தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்படக்கூடிய சட்டங்களும் திட்டங்களும் மெய்யாகவே வராமல் தடைப்பட்டு நிற்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போ அவங்க என்ன செய்யணுமா? விசுவாசிகள் புத்தி சொல்லணும். என்ன புத்தி சொல்ல வேண்டும்? போன வாரம் நீங்கள் வரலையே பிரதர், போன வாரம் வரலையே சிஸ்டர், நீங்கள் சபை கூடி வரக்கூடிய இந்த காரியங்களை விட்டு விடாதபடி ஜாக்கிரதைப்படுங்க. ஏன்னா சபை கூடி வரக்கூடிய நேரத்தில் முழுமை அடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவன் தம்முடைய திட்டங்களை சபையின் நடுவிலே வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். தேசத்தை பற்றிதான திட்டமாக இருக்கலாம், சபையை பற்றிதான திட்டமாக இருக்கலாம், நம்முடைய பணிகளை பற்றிய திட்டமாக இருக்கலாம், சாத்தானுடைய அநேக விதமான காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மைகளாய் காணப்பட ஆரம்பிக்கலாம். பல திட்டங்களை கர்த்தராகிய தேவன் எப்போ சபை நடுவிலே தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார் சொன்னால் சபை முழுமை அடைய ஆரம்பிக்கும் பொழுது, சபையினுடைய எண்ணிக்கை ஆண்டவருடைய நாமத்தினாலே முழுமை அடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் வெளிப்படுத்தும் ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். அப்போ ஒரு மனிதன் குறைவுபட ஆரம்பித்தால் கூட தேவனாகிய கர்த்தருடைய திட்டத்தை நாம் இழக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இவங்க செய்ய வேண்டிய காரியத்தை பாருங்க. சபை கூடி வரக்கூடிய விஷயங்களை விட்டுவிடக்கூடிய மக்களுக்காக அவர்கள் புத்தி சொல்லணும்.
அவங்கள கூப்பிட்டு, நீங்கள் இனி இப்படிப்பட்ட தவறான காரியத்தை செய்யாதீங்க. நீங்கள் ஒருவர் வராமல் போகிறதுனால தேவனுடைய திட்டத்தை இந்த வாரத்தில் நாங்கள் அறிய முடியாம போயிடுச்சு. தேவனாகிய கர்த்தருடைய விருப்பத்தை இந்த வாரத்தில் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் கடந்து போக ஆரம்பிச்சிடும். இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் இந்த வாரத்தில் எதை வெளிப்படுத்த வேண்டும் என்று வைத்திருந்தால் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. காரணம் என்ன? சில பேர் சபை கூடி வரக்கூடிய விஷயங்களிலே ஆப்சென்டாக காணப்பட ஆரம்பிச்சதுனால முழுமை அடையாத திருச்சபையிலே கர்த்தராகிய தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தக்கூடியவர் அல்ல. தம்முடைய மகிமையை ஆண்டவராகிய தேவன் எப்ப வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஒரு திருச்சபை தேவனுடைய திட்டத்தின்படி முழுமை அடைய ஆரம்பிக்கும் பொழுது, எண்ணிக்கையிலே முழுமை அடைய ஆரம்பிக்கும் பொழுது, அப்பதான் கர்த்தராகிய தேவன் தமக்கு உண்டான ஒவ்வொரு திட்டங்களையும் வெளிப்படுத்த துவங்குகின்றார். அப்ப எனக்கு உண்டான வெளிப்பாடுகள் இன்றைக்கு என்னுடைய திருச்சபையில வரணும்னு சொன்னா, அதற்கு நானும் அந்த சபையில ஆப்சன்டேஸா போகக்கூடாது. மற்றவனையும் அந்த மாதிரி நீங்களும் நானும் பார்த்து பாராதவனை போல விட்டு விடக்கூடாது. ஒருவன் அந்த சபைக்கு வராதிருக்கிறது உண்டானா நீங்க போய் கேளுங்க, நீங்க போய் சொல்லுங்க. உங்கள் நிமித்தமாக சபையிலே தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய சித்தங்கள் மெய்யாகவே வெளிப்படுத்தப்பட முடியாமல் நின்று போக ஆரம்பிச்சிருச்சு. நீங்க ஒரு வாரம் இந்த ஒரு நாள் நீங்கள் வராமல் போனதுனால இந்த வாரத்திற்குரிய வல்லமைகளின் முழுமையை பெற முடியாமல் போயிடுச்சு. அரைகுறையான வல்லமை தான் நீங்களும் நானும் பெற ஆரம்பிக்கிறோம். அரைகுறையான காரியங்களை தான் நீங்களும் நானும் பெற ஆரம்பிக்கிறோம். அந்த திருச்சபை ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி முழுமை அடைய ஆரம்பிக்கும் பொழுதுதான், முழுமை அடைந்த ஒவ்வொரு விஷயத்திலும் தான் தேவனாகிய கர்த்தருடைய முழு விஷயமும் முழு காரியங்களும் வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப புத்தி சொல்ல வேண்டும். யார் புத்தி சொல்லணும்? அதில் இருக்கக்கூடிய சபை போதகர் இல்ல, விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. ஒரு நாளை கூட நீங்க விட்டுறாதீங்க. ஒரு இமை பொழுதை கூட நீங்க விட்டுறாதீங்க. சபை கூடி வரக்கூடிய காரியங்கள், ஏன்னா அது நாள் சமீபமாய் வருகிறதுனால இந்த ஐக்கியம், இந்த இணைப்பு நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் வேண்டியதாய் காணப்படுகிறதுனால இவைகளை விட்டு ஒரு நாளும் சபையிலே காணப்படும் ஒருவர் கூட நீங்கள் நின்று போய் விடாதபடி இந்த கூடி வரக்கூடிய விஷயங்களிலே நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இயக்கத்தினூடாக கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றியதான புத்தி பதிகளை ஒவ்வொரு ஜனங்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் சொல்ல வேண்டும் என்கிறது தான் விசுவாசிக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுத்த 2வது பணி. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம சபையில எத்தனை பேர் வர்றாங்க நமக்கே தெரியல. எத்தனை பேர் வராம இருக்கிறாங்க, அதையும் பற்றி நீங்களும் நானும் அறியக்கூடிய ஒரு மக்களா இல்லை. ஏதோ சபை போதகர் வருகின்றார், சபை போதகர் பிரசங்கம் பண்ணுகின்றார், அவருக்கு தெரியும் சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுடைய நிலைகளை பற்றி. அவர் போய் விசாரித்துக் கொள்வாரை தவிர இந்த சபையிலே காணப்படக்கூடிய காரியங்களை பற்றி நான் விசாரிக்கிறதுக்கு நான் யார்? இல்லை. ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமையும் இது என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். ஒரு விசுவாசிக்கு ஆண்டவராகிய தேவன் என்ன கடமை சொல்லுகின்றார் அப்படின்னா, வேத புத்தகத்தில் பார்க்கிறோம், தேவனுடைய முழுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சபையினுடைய முழுமை காணப்படும். அதிலே ஒருவன் வராதிருக்கிறது உண்டானாலும் கூட கர்த்தராகிய தேவனுடைய முழுமை அல்ல, 1-2 காரியத்தை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபையிலே எத்தனை தூரம், எத்தனை மக்கள் வராமல் காணப்பட ஆரம்பிக்கிறார்களோ வர வர என்ன விதமான விஷயம் நடைபெற ஆரம்பிக்கும்? கர்த்தராகிய தேவனுடைய முழு வெளிப்பாடுகளை அல்ல, 1-2 காரியங்களை பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் திருப்தியாக கடந்து போயிடுறோம். ஆனால் கர்த்தருடைய முழு காரியங்களை பெற வேண்டும் என்றால் அங்கே தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சபைகள் முழுமை அடைய வேண்டியது அவசியம். இப்படி முழுமை அடைந்தால்தான் தேவன் தம்முடைய மகிமையான காரியங்களை சபையின் மத்தியிலே வெளிப்படுத்தக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார். மட்டுமல்லாமல் அந்த மக்களுக்கு ஆண்டவராகிய தேவன் இன்னொரு காரியத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கின்றார். என்ன சொல்கிறார் பாருங்க, நாளானது சமீபித்து வருகிறதுனால் ஒருவன் கூட இந்த மாதிரி சபை கூடி வரக்கூடிய விஷயத்தை லீனியன்ட்டாக எடுத்து விடாத அளவிற்கு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் காலங்கள் தோறும் புத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த கர்த்தருடைய முழுமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் பெற ஆரம்பித்தால்தான் கடைசி கால ஓட்டத்திலே உங்களாலும் என்னாலும் நிலைத்து நிற்க முடியும். ஆகவே நான் இந்த ஒரு காரியத்திற்காக என்னுடைய சபை ஏதோ ஒரு பேரிலே உருவாக்கப்படக்கூடிய ஒரு சபை, இந்த சபையிலே காணப்படக்கூடிய சபையினுடைய மேய்ப்பர் இருக்கிறாரு, சபையினுடைய போதகர் இருக்கிறார், சபையினுடைய போதகருடைய அதாவது அந்த ஃபேமிலி இருக்கிறாங்க, அவர்கள் விசாரிக்காது இருக்கக்கூடிய காரியத்தை நான் போய் செய்கிறது படி இல்லை. ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமை இது என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். ஒரு சபையில ஒருவன் குறைந்து போனாலும் நீ அவனை மெய்யாகவே சென்று சந்தித்து அவனை விசாரித்து, ஏன்னா சபையினுடைய முழு திட்டத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். சபையில தான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய முழு மகிமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார். தேவனுடைய முழு மகிமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சபை முதல் காரியம் முழுமை அடைய வேண்டியது அவசியம். அதுல ஒருவனுடைய ஆப்சன்ட் காணப்பட ஆரம்பித்தால் கூட தேவனுடைய முழுமை நம்ம பெற முடியாமல் இருக்கிறதுனால இந்த ஒரு வாஞ்சை நிமித்தமாக ஒவ்வொரு விசுவாசியும் இயங்க வேண்டியது அவசியம். 2வது இயக்கம் அப்படி இருக்கணும். 3வது ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது பாருங்க.
யூதாவின் புஸ்தகத்துல அதுல 12வது வசனமும் 13வது வசனமும் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யூதாவின் புஸ்தகம் 12, 13 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுக்களால் அடியுண்டு ஓடுகின்ற தண்ணீர் அற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். 13வது வசனம். தங்கள் அவமானங்களை நுரை தழுகிற அமளியான கடல் அலைகளுக்கும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. 3வது காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசியினுடைய 3வது நிலைகள்ல அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா அவர்கள் தங்களையே மேய்த்து கொள்ளக்கூடிய மார்க்கம் தப்பி அலையக்கூடிய மக்கள். இந்த கடைசி நாட்கள்ல அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன, கர்த்தராகிய தேவன் ஒரு சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். இது ஒரு மந்தை. இந்த மந்தையினுடைய மேய்ப்பன் இவன் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவன். கர்த்தர் இந்த ஒரு காரியத்தின் அடிப்படையில் ஒரு சபையினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி இவனுக்கு கீழாக நீங்கள் அடங்கி இருக்க வேண்டும். இவன் மூலமாய் நான் என்னுடைய வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேசுவேன். இதுதான் கர்த்தருடைய திட்டம். அதாவது சபையினுடைய சட்டத்திட்டங்கள் தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்குறோம். சபையில் போதகருக்கும் விசுவாசிக்கும் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் செய்யக்கூடிய முக்கியமான காரியம் என்ன, போதகர் சொல்லும் எந்த வார்த்தைகளையும் அவர்கள் கேட்காமல் தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரங்களைப் போல. அவங்க ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க, நிலைச்சு நிற்க மாட்டாங்க. எங்கும் அங்கும் எங்கும் அங்கும் இந்த சபை நல்லா இல்லை, அந்த சபை நல்லா இல்லை, அந்த ஊழியம் நல்லா இல்லை, இந்த ஒரு காரியம் நல்லா இல்லை, இந்த பிரசங்கம் நல்லா இல்லை, இந்த ஆராதனை நல்லா இல்லை, இப்படி குறை சொல்லி கடந்து போவார்களே தவிர அவர்கள் ஆண்டவராகிய தேவனால் நாட்டப்பட்ட ஒரு இடத்தில் நிலைத்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நிலைகளை அவர்கள் புறம்பாக்கும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறார். 3வது சாத்தான் செய்யக்கூடிய மிகப்பெரிய தந்திரம் என்ன அப்படின்னா, தங்களையே மேய்க்கக்கூடிய மிகப்பெரிய தந்திரத்தை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறார். நான் அறியாத வசனமா, எனக்கு தெரியாது இருக்கக்கூடிய கர்த்தருடைய காரியமா, எத்தனை பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன். இன்றைக்கு யூடியூப் சேனல், அந்த சேனலை நான் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தா எத்தனை செய்திகள் எனக்கு முன்பதாய் வர ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு விதமான கோணத்திலே தியானத்தை நமக்கு முன்பதாக பேச ஆரம்பிக்கின்றார். இது எனக்கு போதாதா? இனி நான் சபையில் போய் நான் பங்கு பெற்று ஆராதனையின் ஊடாக கடந்து போய் இந்த மாதிரியான விஷயத்தின் ஊடாக பங்கு பெறுவதனுடைய காரணம் என்ன? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ஆகவே நான் வீட்டிலேயே உட்கார்ந்து ஆராதிப்பேன், வீட்டிலேயே உட்கார்ந்து காரியங்களை செய்வேன். தப்பு. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? இப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய பெயர் தங்களையே மேய்க்கும் மக்களாய் அவர்கள் விளங்குகிறார். அதாவது ஒரு ஆட்டு கூட்டம் என்று சொன்னால், அல்லது ஒரு மந்தை என்று சொன்னால், அதை மேய்க்க ஒரு மேய்ப்பன் உங்களுக்கு தேவை. அந்த மேய்ப்பன் தான் உங்களுடைய நடைகளுக்கு தக்கதாய் அவன் உங்களை நடத்த ஆரம்பிக்கின்றான். உங்களை வழிகாட்டக்கூடியவனாய் அவன்தான் உங்களுக்கு முன்பதாய் காரியங்களை சொல்ல துவங்க ஆரம்பிக்கின்றான். இது ஆண்டவராகிய தேவனுடைய நியமம். இவைகளை நீங்களும் நானும் மீறுகிறது தவறு. ஆண்டவராகிய தேவன் என்ன நியமங்கள் யாவற்றை நமக்கு வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். ஒரு மந்தை, அந்த மந்தையை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பன், அந்த மேய்ப்பனுக்கு கீழ்ப்படியக்கூடிய அநேக விதமான ஆடுகள். இந்த மேய்ப்பன் சரியான காரியங்களிலே அந்த மந்தைகள் யாவற்றையும் நடத்த ஆரம்பிக்கின்றான். அவைகள் மெய்யாகவே பசியோடு கூட காணப்படக்கூடிய நேரத்தில் தேவையான தீவனங்கள் யாவற்றையும் வைக்க ஆரம்பிக்கின்றான். அவைகள் தாகமாய் காணப்படக்கூடிய நேரத்தில் அமர்ந்த தண்ணீர்கள் அடியிலே கொண்டு போய் நடத்த ஆரம்பிக்கின்றான். அவைகள் சோர்ந்து போகக்கூடிய நேரத்திலே அவைகளை புஷ்டிப்படுத்தக்கூடிய அளவிற்காக பசுமையான புல்வெளிகளிலே அவைகளை கொண்டு போய் அவன் மையாகவே நடத்த துவங்க ஆரம்பிக்கின்றான். இது ஒரு மேய்ப்பனுடைய கடமை. இதுதான் கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு திட்டம். ஆனா இந்த ஜனங்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களும் இந்த மேய்ப்பனை காட்டிலும் மேன்மையாக நாங்கள் இருக்கிறோம். இந்த மேய்ப்பன் சொல்லக்கூடிய காரியம்லாம் ரொம்ப லீஸ்டாக காணப்படுகிறது. ஆனால் எங்களுடைய லெவல் ரொம்ப ஜாஸ்தி. நாங்கள் எல்லா விதமான காரியங்களையும் கற்றுக்கொண்டு ஒரு மக்களாக இருக்கிறதுனால எங்களை மேய்த்துக்கொள்ள எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால், தேவனுடைய நியமங்களை மீறும் ஆண்டவராகிய தேவனால் புறம்பாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க நீ ஆரம்பிக்கின்றாய். அவனை ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரம்னு சொல்றார். அவன் ஒரு நிரந்தரமான ஒரு காரியத்தில் நிற்க மாட்டான். நிரந்தரமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக மாட்டான். அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மார்க்கம் தப்பி இங்கும் அங்கும் அலையக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை பார்க்கக்கூடிய அநேக விதமான சயின்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த நட்சத்திரத்தினால் எந்த நேரத்தில் ஆபத்து வருமோ நமக்கு தெரியாது. ஏதாகிலும் ஒரு கிரகத்தோடு கூட இந்த நட்சத்திரம் போய் மோதுகிறது உண்டானால் வானவெளியிலே பெரிய மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஒருவேளை இந்த நட்சத்திரம் வழிதப்பி அலைந்து ஒருவேளை நம்முடைய பூமியை நோக்கி வந்து பூமியிலே மோதுகிறது உண்டானால் பூமியினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அழிக்க ஆரம்பிச்சு.
இப்படி மார்க்கம் தப்பி அலையக்கூடிய மனிதனால் சபைகள் உடைந்து போக ஆரம்பிக்கும், கூட்டங்கள் அழிந்து போக ஆரம்பிக்குமே தவிர சபைகளிலே பக்தி விருத்திகள் உருவாக்கப்படாது. அப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா, மேய்ப்பனுக்கு அடங்கின ஆடுகளாக நீங்களும் நானும் நம்முடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தான் விசுவாசிகளுக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு கட்டளை. அந்த மேய்ப்பன் எல்லா விதமான காரியங்களுக்கும் தேவையான விஷயங்கள் யாவற்றையும் பேசுகின்றார். ஒருவேளை உங்களுடைய அறிவை காட்டிலும் குறைத்து அவர் பேச ஆரம்பித்தாலும் கூட தேவனாகிய கர்த்தர் எல்லா மேய்ப்பர்களுக்கும் தலைமை மேய்ப்பனாய் இருக்க ஆரம்பிக்கின்றார். இந்த ஆற்றிற்கு இந்த தேவை என்பதை அவர் அறிய ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் மேய்ப்பனின் மூலமாகவே அவர் இந்த ஆட்டுக்கு தேவையான வார்த்தைகளை அவனுடைய வாயின் மூலமாகவே அவர் பேச துவங்க ஆரம்பிச்சிருவார். நீங்க அதுக்காக இங்கே அங்கேயும் அலைஞ்சு போக வேண்டிய அவசியமே இல்லை. எந்தெந்த காரியங்கள் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்பட ஆரம்பிக்கிறதோ அந்தந்த விஷயங்களிலே ஆண்டவராகிய தேவன் தலைமை மேய்ப்பராய் காணப்படுகிறதுனாலே ஒவ்வொரு மேய்ப்பனுக்கும் தேவையான சகல ஞானத்தையும் கர்த்தராகிய தேவன் தந்து அந்தந்த ஆடுகளுக்கு தேவையான சத்தான ஆகாரங்களை அவர் தரக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றார். அப்போ மூணாவது முக்கியமான ஒரு வஞ்சகம் எப்படிப்பட்ட வஞ்சகம்? தங்களையே மேய்த்து கொள்ளக்கூடிய அல்லது தங்களிலே சுய திருப்தியாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. எனக்கு எல்லாமே தெரியும், இனி நான் போய் ஒரு சபையில் போய் நான் பங்கு பெற வேண்டிய அவசியம் இல்லை, நான் எல்லா காரியத்தையும் அறிஞ்சிருக்கிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஞானஸ்நானம் தெரியும், அபிஷேகம் தெரியும், அந்நிய பாஷை தெரியும், தீர்க்க தரிசனம் தெரியும், ஊழியம் என்றால் தெரியும், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தின்படி செய்கிறது நான் தெரியும். இனி என்னை நடத்துகிறதுக்கு ஒரு போதகன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நியமங்களை தாண்டி நீங்கள் கடந்து போகிறது சாத்தான் வைக்கக்கூடிய மகா பெரிய வஞ்சகம் என்பதை கற்றுக்கொள்ளும். ஒரு சபையில நீங்களும் நானும் அடங்கி இருக்கணும். சபை போதகனுடைய காரியங்களுக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நான்காவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியத்தை பற்றி வசனம் என்ன சொல்ல பாருங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்க. பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். இந்த இடத்துல நான்காவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஒருவன் கர்த்தராகிய தேவனுடைய நியமங்களை விட்டு விழுந்து போனால் அவைகளை பற்றி உணர்ந்து மீண்டும் அவன் மனம் திரும்பணும். அதுதான் தேவனுடைய திட்டம். தேவனுடைய சித்தம் என்ன? ஒரு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய வசனத்தில் நல்ல ஒரு ஓமை ஒன்றை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் 2 குமாரர்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குடும்பம். அதில் மூத்த குமாரன் அந்த இளைய குமாரன் அப்பாவுக்கு முன்னால் போய் நின்று பலவிதமான காரியங்கள் யாவற்றையும் பேசி அவன் பேச துவங்க ஆரம்பிக்கிறான். என்னுடைய சொத்துல அநேக விதமான பங்குகள் யாவற்றையும் பிரித்து கொடுக்க வேண்டும் என்கிறதை பற்றி பேசுகின்றார். உடனே அப்பா எத்தனையோ விதமான வார்த்தைகள் யாவற்றையும் பேசுகிறார். என்றாலும் கூட அந்த பையன் பேசக்கூடிய வார்த்தைகளை விட்டு இங்கும் அங்கும் விலகாமல் அப்பாவுடைய சொத்துல என்னுடைய பங்கை நான் பிரித்து வாங்கி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி வாங்கிட்டு போயிட்டான். வாங்கிட்டு போய் தொலை தூரத்தில் போனான். சொத்துக்கள் யாவற்றையும் அழித்து போட்டான். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் சொத்து காசு அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் கூடவே இருந்தாங்க. காசு எல்லா விதமான காரியங்களையும் அந்த பையன் தொலைத்த பிறகு எல்லாரும் அவங்களுடைய வழிக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த பையனுடைய நிலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தனித்து விடப்பட்டவனாய் அவனுக்கு சாப்பிடுகிறது கூட வழி இல்லாத ஒரு மனிதனாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். உடனே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வேலைக்கு முன்பதாக கடந்து போகுன்னா அவன்கிட்ட போய் கேட்குறான், ஏதாகிலும் ஒரு வேலை இருக்கிறது உண்டான நீங்கள் கொடுங்க, எனக்கு ரொம்ப பசி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஏதாகிலும் ஒரு வேலையை நீர் எனக்காக தர வேண்டும். உடனே அவன் சொல்கிறான், இந்த பண்ணையில் மற்ற வேலை ஒன்றும் இல்லை, இந்த பண்ணையில் இருக்கக்கூடிய அநேக விதமான பன்றிகளை மேய்க்கக்கூடிய வேலை வேணால் தர்றேன், இந்த வேலையை நீ பார்க்கிறது உண்டானால் உனக்கு உரிய கூலியை நான் தருவேன் என்பதை பற்றி பேசுகின்றான். அவனுக்கு பசி ரொம்ப மிக ஆரம்பிச்சனால் அந்த வேலைக்கு அவன் ஒத்துக்கொண்டு பன்றிக்கு வைக்கக்கூடிய தவிட்டில் கொஞ்சோண்டு எடுத்து சாப்பிட்டான். எஜமான் பார்த்து ரொம்ப கோபப்பட்டு, இந்த பன்றிக்கு வைத்திருக்கக்கூடிய தவிட்டில் நீ தின்று இந்த காரியங்கள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சனால இனி உனக்கு பணியே இல்லை என்பதை பற்றி அவன் பேசுகிறதுக்கு முன்பதாக அவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்? எங்கள் அப்பா வீட்டில் அந்த அநேக விதமான வேலையாட்களுடைய காரியங்கள் அத்தனை விதமான மக்களுக்கும் நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் அப்பா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே பன்றியினுடைய தவிட்டை தின்னக்கூடிய அளவிற்கான நிலைகளின் கூடாக கடந்து போனேன். அவன் மனம் திரும்ப ஆரம்பிச்சான். இது அந்த காலத்திலே ஆண்டவராகிய தேவனால் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சத்தியம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பாருங்க. அவர்கள் பின்மாறி போக ஆரம்பித்தால் அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன், நீங்கள் உங்கள் வழிகளை நீங்கள் மீண்டும் சீர்படுத்தி கர்த்தரோடு கூட நீங்கள் மீண்டும் ஒப்புரவாகி தேவனுடைய சமூகத்தை நோக்கி கடந்து வாருங்கள்னு சொன்னா அவங்க சொல்லுவான், நான் இப்பதான் நல்லா இருக்கிறேன், முன்பு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவராகிய தேவனோடு கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலே அநேக விதமான நஷ்டம், இழப்பு, பிரச்சனை, கஷ்டம், சபையில் அநேக விதமான மக்கள் எனக்கு எதிராக பேசின வார்த்தைகள், இப்பொழுது நான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திருப்தியாய் காணப்பட ஆரம்பிக்கிறேன். இது சாத்தான் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய தவறுகளில் முக்கியமான ஒன்று. பின்வாங்கக்கூடிய மனிதர்கள் தன்னிலே தான் திருப்தி அடைய ஆரம்பிச்சிட்டா அவனுடைய வாழ்க்கையிலே இனி மனம் திரும்புதல் என்பது ஒருபோது வரவே முடியாது.
எத்தனை முறை கர்த்தராகிய தேவன் பேசினாலும் அதை அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய சபையில காணப்படக்கூடிய மக்கள் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை விட்டு விலகி போன மக்களுடைய நிலைகளை பாருங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் கர்த்தருடைய வார்த்தையை போய் அறிவித்து பாருங்கள், அவங்களுடைய மனசுல அந்த காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் பின்வாங்கக்கூடியவனுடைய நிலைகள் எப்படி மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது? கர்த்தர் சொன்ன ஓமையின்படி அவன் மெய்யாகவே மனசாட்சியிலே குத்தப்பட்டு மனம் திரும்பும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். தன்னிலே வஞ்சனையை தன்னுடைய வாழ்க்கையிலே சாத்தான் மெய்யாகவே பிரவேசிக்க பண்ணக்கூடிய நிலைகளை அறியாதவர்களாய் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் தன்னிலே தான் திருப்தி அடைந்தவர்களா, நான் இப்ப கர்த்தருக்குள் இருக்கிறதை காட்டிலும் திருப்தியான ஒரு வாழ்க்கை நான் வாழ்றேன். ஆண்டவராகிய தேவனுடைய அந்த சபையிலே நான் காணப்படக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனை, நிறைய கஷ்டம், நிறைய உபத்திரவம், ஒவ்வொரு விதமான மக்களும் எனக்கு விரோதமான காரியங்களை பேச ஆரம்பிச்சாங்க. இவன் என்னுடைய கையில் ஊழியத்தை கொடுக்காம போயிட்டான், இவன் எனக்கு முக்கியத்துவத்தை கொடுக்காம போக ஆரம்பிச்சான். இப்பொழுது எல்லா விதமான காரியங்களையும் விட்டு நான் ஓய்ந்திருக்க ஆரம்பிக்கின்றேன். இப்படி தன்னிலே தானே ஒரு மனிதன் திருப்தி அடைந்து பின்வாங்கக்கூடிய நிலைகளை கூட உணர முடியாமல் காணப்படுகிறது உண்டானால் அவன் சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டான் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். வஞ்சிக்கப்படாத ஒரு இருதயம் இல்லாத அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அவன் பின்மாற்றத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுதே அவனுடைய மனசாட்சி அடித்துக் கொள்ளும். வசனத்தில் என்ன போட்டிருக்கு? தாவீது சவுலினுடைய அங்கியின் தொங்கலை அறுக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவனுடைய மனம் அடித்துக்கொள்ள ஆரம்பித்ததான். தப்பு சின்ன ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யறான் அவன். அதாவது அந்த சவுலுக்கு விரோதமான எந்த விதமான ஒரு காரியத்தையும் செய்யல, அல்லது சவுலை கொலை செய்யும்படியான காரியங்களை செய்யல. சவுலினுடைய அங்கியின் தொங்கலின் ஓரத்தை அறுத்து கொள்ளக்கூடிய நேரத்தில் தாவீதினுடைய மனம் அடித்துக் கொள்ள துவங்க ஆரம்பித்தது. அதுதான் உணர்வுள்ள ஒரு இருதயம். ஒரு சின்ன ஒரு தப்பு செஞ்ச உடனே என்னுடைய மனம் அடிக்க வேண்டியது அவசியம். என்னுடைய மனசாட்சியிலே ஒரு குத்தப்படக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் இந்த கடைசி நாட்களில் இங்கே எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான விசுவாசிகள் பின்மாற்றத்திலே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் பின்மாறிக்கிற உண்மைதாங்க. நாங்கள் ஆண்டவராகிய தேவனுடைய காரியங்களை விட்டு நாங்கள் வெளியே போயிட்டோம். இந்த திருச்சபையிலே கர்த்தராகிய தேவன் வைத்திருந்தார் என்றாலும் கூட எங்களுடைய தகுதிக்கும் எங்களுடைய திராணிக்கும் ஏற்ற பணி அவங்க கொடுக்கல. நாங்க எவ்வளவோ தூரம் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு மக்களா இருக்க ஆரம்பிச்சோம். எங்களை நம்பி எங்களுடைய கரங்களை பொறுப்பை கொடுக்காம எங்களை காட்டிலும் ரொம்ப தரம் தாழ்ந்திருக்கக்கூடிய மக்களுடைய கரங்களை இந்த திருச்சபை போதகர் பொறுப்புகளை தர ஆரம்பிச்சோம். இது எங்களுடைய மனதிற்கு விசனமாய் காணப்பட ஆரம்பித்ததுனாலே சபையை விட்டு இன்று முதல் நாங்கள் நின்று கொள்ள ஆரம்பிக்கிறோம். இப்ப நீங்க எத்தனை விதமான திருச்சபையில நீங்க போய் விசாரிச்சு பாருங்க. நிறைய ஜனங்கள் சபைக்கு வரக்கூடிய மக்களை நின்று போயிடுவாங்க. கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? போதகருக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே காணப்படக்கூடிய விசுவாசிகளுக்கு விரோதமாய் குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. அவர்கள் தங்களுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்கிறதே இல்லை, மற்றவர்களை குற்றப்படுத்தி தன்னிலே அவன் திருப்தி அடைய ஆரம்பிக்கிறான். அது ஒரு வஞ்சனை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எவ்வளவு ஜாக்கிரதை இருக்கணும் பாருங்களேன். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலே நான் என்னை குறித்தே நான் மெச்சிக்கொண்டு, இப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையினுடைய நிலைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எதை வைத்து ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க? அவனை காட்டிலும் நான் எந்த விஷயத்தில் நான் குறைந்து போக ஆரம்பிச்சேன்? அவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை கூட என்னுடைய கரங்களில் ஏன் இந்த சபையில் இருக்கக்கூடிய மக்கள் கொடுக்காம போயிட்டாங்க என்று சொல்லி அவர்கள் நினைவு கூறக்கூடிய காரியமே தப்பு. கர்த்தர் என்ன சொல்லுகின்றார்? உன்னுடைய நேரம் வரும்போது உன் கஜத்தை ஆண்டவராகிய தேவன் வலிமைப்படுத்த ஆரம்பிப்பார். அந்த நேரம் வரக்கூடிய வரைக்கும் நீயும் நானும் காத்திருக்கணும். ஆண்டவராகிய தேவன் என்னை உயர்த்தும் பொழுதுதான் நான் உயர வேண்டுமே தவிர என் இஷ்டத்தின்படி நான் என்னையே மேன்மையாக நினைவு கூர்ந்து என்னை காட்டிலும் தாழ்மையாக காணப்படக்கூடிய அவனுடைய கரங்களில் எப்படிப்பட்ட பொறுப்புகளை தந்தது எப்படி? ஆகவே இந்த திருச்சபையின் ஊடாக இனி நான் கடந்து போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி அது சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வஞ்சகம் என்பதை கற்றுக்கொள்ள. இப்போ வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் எதனால் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா தன்னை வைத்துக்கொண்டு மற்றவர்களை நிதானித்து பார்க்க ஆரம்பிப்பான். அவன் என்னை காட்டிலும் குறைவாக காணப்படுகின்றான். நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொண்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் ஊழியங்களை பார்த்து ஏற்கனவே 30 வருஷம் நான் ஊழியம் பார்த்துருக்கேன். ஆனால் அவன் இன்னைக்கு தான் வந்திருக்கிறான். 2 வருஷம் கூட ஆகல, ஊழியத்தின் ஊடாக வரல. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய விகிதம் அதிகம், அவன் குறைவாக காணப்பட ஆரம்பிக்கிறான். இல்லை, நீ எப்பொழுதும் நீ நிதானித்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னையும் அவனையும் அல்ல, அவனையும் கர்த்தருடைய வசனத்தை வச்சு நீ நிதானிச்சு பாரு. அவன் கர்த்தருடைய வசனத்தில் எப்படிப்பட்டவனாய் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறான், நான் எப்படி வாழ்றேன், இப்படித்தான் பார்க்கணுமே தவிர என்னை ஒரு பொருட்டாக வைத்துக்கொண்டு நான் நினைவிலே வைத்து என் மட்டிலே மற்றவனை நான் நிதானித்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நான் தள்ளப்பட்ட ஒரு மனிதனாய் விளங்குகிறேன். என்னை அறியாமல் வஞ்சிக்கப்பட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆவிக்குரிய திருச்சபை என்று அழைக்கப்படக்கூடிய சபையில முதல் காரியம் எப்படியாய் காணப்பட வேண்டும்? சபைனாலே எப்படி இருக்கணும்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். நம்மையே மேன்மையாக நினைவு கூறக்கூடிய நிலைகளுக்கு பேர் சபை அல்ல. சபையில ஆண்டவராகிய தேவன் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து ஒரு நாள்ல கூப்பிட ஆரம்பித்தார். எல்லா சீஷர்களும் வந்து உட்கார்ந்து
கடைசி நாட்கள், ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியை விட்டு கடந்து போகக்கூடிய இந்த நாட்கள், சீஷர்கள் அத்தனை விதமான சீஷர்களையும் கர்த்தராகிய தேவன் உட்கார வைத்து ஒவ்வொருடைய கால்களையும் கர்த்தராகிய தேவன் கழுவும்படி கடந்து போகின்றார். உடனே சீமோன் பேதுருக்கு பக்கத்தில் வந்து கர்த்தராகிய தேவன் போகும்பொழுது அவர் மெய்யாகவே இயேசுனுடைய கைகள் யாவற்றையும் மெய்யாகவே தடுத்து நிறுத்தி, ஆண்டவர் நீங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யக்கூடாது, நீர் என்னுடைய பாதத்தை தொழுகிறது எப்படி என்பதை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுகின்றார், அதாவது ஆண்டவர் என்றும் மனுஷகுமாரன் என்றும் உங்களால் அழைக்கப்படக்கூடிய நானே இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது உண்டானால் நீங்களும் சபையிலே ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அப்படின்னா அர்த்தம், சபை முழுவதும் தாழ்மையினால் நிறைந்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் இன்னைக்கு சபையில் நீங்கள் எடுத்து பாருங்க, தன்னையே மேன்மையாக பேசக்கூடிய திருச்சபை. ஒரு விசுவாசின்னு சொன்னால் அவன் எப்படி இருக்க வேண்டும்? தன்னை எல்லா விஷயத்திலும் தாழ்த்தக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கணும். தாழ்மையினால் உருவாக்கப்படுதான் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சபையினுடைய ஒவ்வொரு விதமான சட்டத்திட்டங்கள். தாழ்மை இல்லாத எந்த இடத்திலும் ஆண்டவருடைய மகிமை அந்த இடத்துல உங்களால் என்னாலும் பார்க்க முடியாது. எல்லா விதமான விஷயத்திலும் நீங்கள் மெய்யாகவே உங்களையே தாழ்த்த வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அவருடைய சீஷர்கள் ஒரு முறை போய் கர்த்தருக்கு முன்னால் போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் தம்முடைய அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்றி 2 பேராக அனுப்பி ஊழியத்தின் ஊடாக அனுப்ப ஆரம்பிக்கின்றார். அவங்க ஊழியம் பார்த்துட்டு திரும்பி வர்றாங்க. திரும்பி வரக்கூடிய நேரத்தில் அவங்க வந்து என்ன வார்த்தையை சொல்றாங்க? அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிவித்த பொழுது பிசாசுகள் எல்லாம் நடுங்கி ஓடுகிறதை நாங்கள் பார்த்தோம், எல்லா விதமான நோய்களும் சுகமாக்கப்படுகிறதை நாங்கள் பார்த்தோம், அற்புதங்கள் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். உடனே இயேசு அவர்களை பார்த்து சொல்கின்றார், பிசாசு நடுங்குகிறதை பற்றியோ அற்புதங்கள் உருவாக்கப்பட்டதையோ பற்றி நீங்கள் மேன்மை பாராட்டாமல் உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மூலம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரியை வைத்துக்கொண்டு என்னை நான் மெச்சக்கூடாது. என் மூலமாய் கர்த்தர் ஒருவேளை பெரிய நன்மையான காரியங்களை செஞ்சிருக்கிறேன், அதற்காக நான் மேன்மையாக காணப்படக்கூடிய ஒரு மனிதர் என்பதை பற்றி நீங்களும் நானும் நம்முடைய மனதிலே யோசிக்கிறது உண்டானாலே அங்கு சாத்தானுடைய வஞ்சகம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துடும். எந்த இடத்திலும் நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாது இருக்க வேண்டும் என்றால், என்னை நான் ஒரு பொருட்டாக நினைவு கூற ஆரம்பித்தால், நான் என்னை பற்றியே மேன்மையாக நினைவு கூற ஆரம்பித்தாலே அங்கே கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மகிமை அல்ல, விழுந்து போகும் காரியங்களை என்னை அறியாமல் நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். எவ்வளவு ஜாக்கிரதை இருக்கணும் பாருங்களேன். நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளை பற்றி ஆராய்ந்து பார்க்கும்பொழுது எவ்வளவு கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் எடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு நிலையிலும் நான் என்னுடைய ஒவ்வொரு காரியமும் ஆராய்ச்சி பார்க்கணும். என்னையே நான் தரை மட்டும் தாழ்த்த வேண்டியது அவசியம். ஆண்டவரே, இன்னும் உம்முடைய கிருபையை பெற நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல. இன்னைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காரும் போது தைரியமாய் கர்த்தருக்கு முன்பதாக போய் நிற்க ஆரம்பிக்கிறேன். இல்லை, இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாக சாதாரணமான ஊழியக்காரர்கள் தான். ஆண்டவராக தேவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தையில் அவர் என்ன காரியத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் தெரியுமா? அவர் சொல்லுகின்றார், அப்பிரயோஜனமான ஊழியர்கள் நாங்கள், செய்ய வேண்டியதை மட்டுமே நாங்கள் செய்தோம் என்று சொல்லி உங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நீங்கள் அறிக்கையிடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையிலே ஒருவனை ஒருவன் நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டுமே தவிர உங்களையே நீங்கள் உயர்த்தாதிருக்க வேண்டியது அவசியம். இதுதான் விசுவாசிகளுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சட்டம். ஒரு விசுவாசினா எப்படி இருக்கணும்? அவன் எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக அவன் தன்னையே தாழ்த்தக்கூடியவனாக விளங்கணும். ஆனால் இன்னைக்கு திருச்சபையினுடைய நிலைகளை பாருங்க, எந்தெந்த காரியங்களில் எவ்வளவு உயர்வை பெற முடியுமோ, எவ்வளவு மேன்மையை பெற முடியுமோ, எவ்வளவு காரியங்களின் மூடாக கடந்து போக முடியுமோ, என்ன எல்லா விதமான மக்களும் பார்க்கக்கூடிய மக்கள் எனக்கு உரிய எந்த விதமான மதிப்பையும் மரியாதையும் கொடுக்காம இருக்கிறாங்க, ஆகவே இனி இந்த சபையின் மூடாக நான் கடந்து இல்லை. சபை என்று சொன்னாலே ஒருவரை ஒருவர் நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டியது அவசியம். அவன் உங்களுக்கு செய்கிறானோ இல்லையோ, ஆனால் நீங்கள் அவர்களை கனப்படுத்த வேண்டியது அவசியம். அதுதான் விசுவாசிகளுக்கு ஆண்டவராக தேவன் கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்திட்டம். இன்னொரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் என்ன ஒரு வார்த்தை சொல்ல, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் அதில் 12வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் அதில் 12வது அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்க. அது என்ன சொல்லுது? ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நான் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனாக என்றும், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோள் சொல்லுதல், இருமாப்பு, கலகம் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ என்றும், மறுபடியும் நான் வருகிற போது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காமவிகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமலும் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாக இருக்குமோ என்றும் பயந்திருக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த பவுல் சொல்லுகின்றார், நான் சபையை எல்லா விதமான கட்டுமான பணிகளின் ஊடாக சொல்லி சட்டத்திட்டங்கள் யாவற்றையும் சொல்லிட்டு போயிருக்கிறேன்.
இப்படித்தான் சபையினுடைய ஒழுக்கம் இப்படித்தான் இருக்கணும், சபையினுடைய கோட்பாடுகள் இப்படித்தான் இருக்கணும், சபையினுடைய நடைமுறைகள் இப்படித்தான் காணப்பட வேண்டும். உங்களையே நீங்கள் மேன்மையாக நினைவு கூறக்கூடாது. சபையில் எல்லா விதமான சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் எல்லா விதமான காரியங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் நீங்களும் நானும் கீழ்ப்படிந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படி நான் சொல்லிட்டு போயிருக்கிறேன். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார், நான் திரும்ப வரும்போது அதே நிலைமையிலே உங்களை பார்ப்போன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்கு. என்ன காரியங்களை நான் பார்க்க போகிறேன் எனக்கு தெரியல. அவர் சொல்லுகின்றார், சபையில பிரிவினைகள் அநேகமாய் உருவாக்கப்பட்டிருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். ஒருவருக்குள் ஒருவர் கோள் சொல்லக்கூடிய நிலைகள் உருவாக்கப்படுகிறது நான் கேள்விப்படுகிறேன். இன்னைக்கு விசுவாச மார்க்கத்துல சபையில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே அதுதான். கோள் சொல்லக்கூடிய தன்மைகளும் பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய மார்க்க பேதங்களும். இது எல்லா திருச்சபையிலையும் உங்களாலும் என்னாலும் சர்வசாதாரணமாய் பார்க்கக்கூடிய ஒன்று. இதெல்லாம் ஆண்டவராகிய தேவனால் சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு பாடம். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்திலிருந்து. நான் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி எனக்கே தெரியல. நான் சபையில நல்ல ஒரு மூப்பனாய் காணப்பட ஆரம்பிப்பேன். ஆனா போதகர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லுவேன். அந்த போதகர்னால் மெய்யாகவே கடிந்து கொள்ளப்படக்கூடிய மற்ற விசுவாசிட்ட போய் அந்த போதகரை பற்றி அநேகம் விதமான இல்லாத பொல்லாத கருத்துக்கள் யாவற்றையும் பேச ஆரம்பிப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே நான் கோள் சொல்லக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் அவர்களுடைய சண்டையை அதிகரிக்க பண்ணக்கூடிய அளவிற்காய் இந்த கோள் சொல்லுதல் என்கின்ற நிலை இன்றைக்கு சபைகளில் எல்லா இடங்களிலும் வியாபித்துக் கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும். இது ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே சாதாரணமான திருச்சபை மட்டுமல்ல, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவராகிய தேவனை முகமுகமாய் பார்க்கிறேன் என்கிற சபையில கூட இந்த கோள் சொல்லக்கூடிய நிலைகள் எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கர்த்தர் என்ன வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, கோள் சொல்லுதல் அல்லது பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகங்களினால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. ஒருவன் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை என்பதற்கு என்ன அடையாளத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார்? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை உருவாக்குங்கள். ஏன்னா ஆண்டவராகிய தேவனுடைய புத்திரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை 5வது அதிகாரத்தை வாசி பார்க்க முடியும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது உண்டானால் நீங்களும் நானும் பிரிவினையான இடங்களில் சமாதானத்தை உருவாக்கணும். ஆனால் இன்றைக்கு கோள் சொல்லக்கூடிய நிலைகளின் மூலமாய் இன்னும் பிரிவினைகளை அதிகரிக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சபைகள் இதன் மூலமாய் உடையப்பட ஆரம்பிக்கிறதையும், ஊழியங்கள் இதன் மூலமாய் சிதறி போக ஆரம்பிக்கிறதையும், ஒருவரை ஒருவர் மெய்யாகவே நீங்களும் நானும் காட்டி கொடுத்து ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் அவங்க செய்யாத குற்றங்களெல்லாம் செஞ்சது மாதிரி போய் சொல்லி அந்த ஊழியர்களுக்கும் அந்த மனிதனுக்கும் அநேக விதமான பிரிவினைகளை உருவாக்கி எத்தனை காரியங்களை இந்த நாட்களில் அநேகம் திருச்சபைகளிலே அநேக ஊழியங்களிலே உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றால் சாத்தானுடைய வஞ்சிக்கக்கூடிய வஞ்சகம் அந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டான அந்த மாதிரி அநேகம் பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய அல்லது கோள் சொல்லக்கூடிய மனுஷனுடைய ஆவியை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே சாத்தானுடைய வஞ்சகம் ஒளிந்திருக்கிறதை பார்க்க முடியும். அவன் தான் அந்த மாதிரி இப்படிப்பட்ட காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். சாத்தானுடைய முக்கியமான தன்மை என்ன? உங்களுக்கே நல்லாவே தெரிந்த ஒரு விஷயம். ஆதாமும் ஏவாளும் நல்லா தான் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் காணப்பட்டாங்க. இவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப சம்பிரமமாக ஆண்டவராகிய தேவனுக்குள் சந்தோஷமாக உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஒவ்வொரு நாளிலும் பகலின் குளிர்ச்சியான வேளையெல்லாம் கர்த்தராகிய தேவன் அவர்களை பார்க்கும்படிக்காக வந்துடுவார். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நிலை. இப்போ சாத்தானுடைய மனசில் ஒரு யோசனை வந்தது. இவர்கள் சந்தோஷத்தை மெய்யாகவே கெட்டுப்போக பண்ணும்படிக்காய் கர்த்தராகிய தேவனையும் மனிதனையும் நான் வேறு பிரிக்க வேண்டும். என்ன செய்யற பாருங்க, பிரிவினை உருவாக்குகிறது. எப்படி பிரிவினை உருவாக்குகின்றான்? கர்த்தராகிய தேவனோடு கூடியவர்கள் சந்தோஷமாய் வாழ்க்கை வாழுகிறது எப்படி? இந்த சந்தோஷத்தை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்கு தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரிவினையை உருவாக்கக்கூடிய தந்திரத்தை நான் எப்படி அந்த காரியங்களில் உருவாக்க முடியும்? இப்படித்தான் சாத்தான் அந்த நாளிலே மட்டுமல்ல இன்றைக்கு வரைக்கும் திருச்சபையிலே அநேகம் பிரிவினைகள் உருவாக்கப்படுவதற்கு காரணம் அது மூல காரணமாய் காணப்படக்கூடிய பொல்லாத சாத்தானால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. இந்த சாத்தானுடைய வஞ்சகம் யார் யார் மேலெல்லாம் காணப்பட ஆரம்பிக்கிறதோ அவர்களை கொண்டே சபையிலே சாத்தான் நிறைய பிரிவினைகளை உருவாக்க ஆரம்பித்துக் கொண்டே வர ஆரம்பிக்கிறார். இவனுக்கு விரோதமாய் அவனை, அவனுக்கு விரோதமாய் அவனை, அவனுக்கு விரோதமாய் இவனை, இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் உருவாக்கி அது ஒரு சபையாய் காணப்படக்கூடிய ஒரு சபையை தனித்தனி மக்களாய் அவர் வேறு பிரிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. ஒரு விசுவாசியினுடைய கடமை நான் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? ஒரு விசுவாசி எப்படி இருக்கணும்? அவன் கோள் சொல்லாதவனாய் காணப்பட வேண்டும். பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளவனாய் அல்ல. அவன் சமாதானம் பண்ணும்படிக்காகவே உருவாக்கப்பட்டவன். எங்கெங்கெல்லாம் பிரிவினை இருக்கிறதோ அங்க போய் இவன் நின்று சமாதானத்தின் தூதனாக போய் நிற்கணும். சமாதானத்தை அவர்கள் ரெண்டு மக்களுக்கு பதிலே உருவாக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்ததற்கு என்ன காரணம்? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார். அவர் தம்முடைய வசனத்திலே சொல்லும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஒன்றாய் கூட்டி கட்டப்படும்படிக்காக சமாதானத்தை உருவாக்கும்படிக்காகவே இயேசு வந்தார்.
அதே மாதிரி சபைகளிலே எங்கெங்கெல்லாம் கலகம் காணப்படுகிறதோ, ஒருவன் உண்மையாகவே ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்ட விசுவாசியாக இருக்கிறது உண்டானால், அவன் போய் கலகம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் நடுவிலே போய் நின்று கலகக்காரர்களை மெய்யாகவே சமாதானத்திற்குள்ளாக உட்பிரவேசிக்கப்பட வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய கடமை. ஆனா இன்னைக்கு விசுவாசி என்கின்ற அழைக்கப்படக்கூடிய மனிதன் தன் ஸ்தானத்தை விட்டு எத்தனை எத்தனை தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிறான் பாருங்க. எத்தனை தேவன் விரும்பாத அநேகம் காரியங்களின் ஊடாக கடந்து போறான். ஒழுங்கற்று தெரியக்கூடிய ஒரு மனுஷனாக, பிரிவினைகளை உருவாக்கக்கூடியவனாக, மார்க்க பேதங்களை உருவாக்கக்கூடியவனாக, தன்னிலே தான் திருப்தி அடையக்கூடியவனாக, எத்தனை காரியங்களை, எத்தனை துரோகங்களை உருவாக்கக்கூடியவனாக இப்படி இருந்துச்சுன்னா திருச்சபையினுடைய வளர்ச்சி உங்களாலும் என்னாலும் எப்படி பார்க்க முடியும்? அன்றைக்கு ஆரம்ப நாட்களிலே காணப்படக்கூடிய மக்கள் சொன்னாங்க 2.7% பேர் தான், அதாவது இந்த உலகம் எங்கிலும் 2.7% பேர் தான் கிறிஸ்தவர்களாய் காணப்படுறாங்க. இப்ப ரீசெண்டாக காணப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள்ல சில ஜனங்கள் அதாவது அந்த சபையினுடைய காரியங்களையும் ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளையும் அல்லது கிறிஸ்தவர்களுடைய வட்டாரங்களையும் பற்றி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க. என்ன சொல்றாங்க? இத்தனை வருஷத்திற்கு முன்பதாக நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாளில் 2.7% சொன்னாங்க. இப்ப இத்தனை வருஷம் ஊழியங்கள் பார்த்த பிறகு இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனங்கள் சொல்றாங்க 3.14% அதிகரித்திருக்கு. ஏங்க ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு 1% தான் ஏறி இருக்கிறது என்று சொன்னால், ஏன் இந்த கிறிஸ்தவம் இப்படி பிரிந்து காணப்பட ஆரம்பிக்கிறது? ஒரே ஒரு காரணம் தான். வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்திற்கு, சாத்தானுடைய வஞ்சகத்திற்கு விசுவாசிகள் இடமளிக்க ஆரம்பித்தால் சபைகள் மெய்யாகவே ஒன்றாக இணைந்து பலுகவும் பெருகவும் கூடியதாக காணப்படாமல் அவைகள் உடைக்கப்படக்கூடியதாக, நொறுங்கி போகக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். விசுவாசி தன்னுடைய பங்குல சரியாக இயங்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் சபையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி தருவார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியம். இதுல நான் யாராகிலும் ஒருவனுக்கு இடரலை உருவாக்குகிறது உண்டானால், வசனத்துல கர்த்தர் சொல்லுகின்றார், இடரல் வருகிறது அவசியம்தான், ஆனால் அது எவன் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த உலகத்திலே பிறவாதிருந்தானால் அது அவனுக்கு நலமாயிருக்கும். அவனை மெய்யாகவே ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். அவனுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்திலே ஆழ்த்துகிறது, அது அவனுக்கு நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நான் ஒருவேளை என்னுடைய சபைக்கும் என்னுடைய ஊழியர்களுக்கும் இடரலை உருவாக்குகிறது உண்டானால், இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்களும் நானும் மனம் திரும்பணும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகம் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதுனால் என் சபையிலே அநேகம் விதமான உடைக்கப்படக்கூடிய நிலைகள், ஊழியங்கள் நிறைய பிரிவினைகள், அநேகம் விதமான மக்களுக்கு இடரலை உருவாக்கக்கூடியவன நான் காணப்படுகிறது உண்டானால், நான் இன்றைக்கு வஞ்சிக்கப்படக்கூடிய வஞ்சகத்திலிருந்து மனம் திரும்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய வருகையிலே நீங்களும் நானும் சரியான விதத்தில் காணப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இது மனம் திரும்ப வேண்டிய காலம். விசுவாசிகள் தங்கள் கடமையை சரியாக செயல்படுத்த ஆரம்பித்தால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவன் தன்னுடைய பணியை எந்த விதமான தடையும் இல்லாமல் செய்து முடிப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் கர்த்தராகிய தேவன் ஒரு விசுவாசியினுடைய நிலைகளை பற்றி நீ மெய்யாகவே கற்பித்து தர ஆரம்பித்தீர். ஒழுங்கற்று தெரியக்கூடிய நிறைய விசுவாசிகளுடைய நிலைகளை பார்க்கிறோம். சபை என்று சொன்னால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதா, தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒன்று என்றும் விசுவாசிகள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கூட சபையினுடைய ஒழுக்கத்திற்கு மாறாக அவர்கள் கடந்து போகக்கூடாது என்கிறதை பற்றியும் கர்த்தர் எங்களோடு கூட திட்டமாய் பேசிக்கொண்டு வந்தீர். சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது என்பதை பற்றியும், ஒருவேளை சபை கூடக்கூடிய காரியங்களை ஒருவன் விடுகிறது உண்டானால் அவனுக்கு நாங்கள் சென்று புத்திமதிகளை சொல்ல வேண்டும் என்கிறதை பற்றியும், நாளார்ந்து சமீபமாய் காணப்படுகிறதுனால இந்த புத்திமதிகளை சொல்லக்கூடிய விஷயத்தை அதிகரிக்க பண்ண வேண்டும் என்கிறதை பற்றியும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கர்த்தராகிய தேவன் சொன்ன சகல விதமான சட்ட திட்டங்களுக்காக நன்றி. தங்களையே மேய்த்து தங்களிலே திருப்தி அடையும் நிலைகளை விட்டு நாங்கள் விலக வேண்டும். நான்காவதாக, பின்வாங்கக்கூடிய நிலைகளிலே நாங்களே திருப்தி அடைந்தது சபையை விட்டு நாங்கள் வெளியே வந்து ரொம்ப நல்லது என்று சொல்லி எங்களுடைய நிலைகளிலே நாங்கள் திருப்தி அடையக்கூடிய சகல காரியங்களை விட்டு நாங்கள் விலக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மட்டுமல்லாமல் புறங்கூறக்கூடிய நிலைகள், சபைகளிலே பிரிவினைகளை உருவாக்கக்கூடிய நிலைகள், கோபமூட்டக்கூடிய நிலைகள், கோல் சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போக வேண்டும். எங்களுக்கு ஆண்டவராக தேவன் வைத்திருக்கக்கூடிய பணிகளுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இவைகள் எல்லாவற்றிலும் நின்று நாங்கள் நீக்கப்பட்டு உண்மையான திருச்சபையின் விசுவாசிகளாக நல்ல பங்கை செய்ய ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியமான ஒன்று என்கிறதை பற்றி கர்த்தர் பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்மையான மனம் திரும்புதலை இந்த நாளில் அவர்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சியாய் நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தாரும். இந்த சபைகள் இனி வரக்கூடிய நாட்களில் வளரவும் பலுகவும்
பெருகவும் ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனாகி கர்த்தரால் முன் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி சபைகளிலே எழுப்புதலின் அலை உண்மையாகவே பற்றி பிடிக்கும் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஒவ்வொரு விசுவாச மார்க்கத்திலே காணப்படக்கூடிய பிள்ளைகளும் தங்கள் தங்கள் பங்கை சரியாய் செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனும் தம்முடைய திட்டத்தை எந்த தடையுமில்லாமல் செய்து முடிப்பார் என்பதை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோமே. நாங்கள் எங்கள் பங்கை சரியாக நிறைவாக்கி முடிக்க ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன குற்றங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை விட்டு அவர்கள் மனம் திரும்பி தேவனாகிய கர்த்தருக்கு நேராக பரிசுத்தம் நேர்ந்தவர்களாய் தங்கள் சபைக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு தூண்களாய் விளங்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சபையிலே ஆண்டவராகிய தேவன் நம்மை நாட்டி வைத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நீங்கள் கற்றுக்கொண்டு அவைகளின்படி இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டமாகிய திருச்சபையின் மூலமாய் எழுப்புதலின் அலை பற்றி பிடிக்க முடியும் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் சபைகள் சரியான ஆயத்தத்திலே காணப்படுகிறது உண்டானால் தேவனுடைய திட்டமும் தடையில்லாமல் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் எந்த குற்றமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாத நம்மை நாம் சீர்படுத்தும்படி ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் நிச்சயமாகவே எழுப்புதல் பெற்ற ஒரு மக்களாக நீங்களும் உங்கள் சபையும் உங்கள் மூலமாய் கர்த்தருடைய திட்டம் உருவாக்கப்படுகிறதை கட்டாயம் கண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. பிரியமானவர்களே, சபையின் வஞ்சக நிலைமையை பற்றி அறிந்து கொண்டீர்கள் அல்லவா? நாம் எவ்வளவு எச்சரிக்கையாயும் ஜாக்கிரதையாயும் இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த வஞ்சகம் நம்முடைய ஆவிக்குரிய எல்லைக்கு வராதபடிக்கு ஆவியானவரின் ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே இந்த தீமையில் நின்று நம்மை காப்பாராக. ஆமென்.